பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு சக்கப்போடு போட்டுன்னு சொல்லலாம். அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா பட்டா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் அவர்கள். படத்தை வந்து இயக்கியது யாருன்னு பார்த்தா டைரக்டர் வந்து கிரண் ராவ், அதாவது அமீர் கானோட முன்னாள் மனைவி அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்துல அப்படி என்ன மாதிரியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இரண்டு மனஜோடிகள் இருக்காங்க. அந்த இரண்டு மனஜோடிகள் வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறாங்க. அந்த நார்த் இந்தியன்ல மேரேஜ் பண்ணாங்கன்னா ஒரே ட்ரெஸ் கோடு தான் இருப்பாங்க. இதுல வந்து அங்க இருக்கிற மனைவிகள் வந்து தங்களோட புருஷ முகத்தை கூட சரியா அதாவது பார்க்க கூட மாட்டாங்க. அந்த முகத்துல ஃபுல்லா வந்து அந்த டோப்பை மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, முக்காடு மாதிரி அது மாதிரி போட்டு இருப்பாங்க. அதனால வந்து மணமகனோட மூஞ்சி கூட சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு ட்ரெயின்ல போறாங்க. அப்போ வந்து பெண்கள் வந்து மாறிடுறாங்க. அவங்களோட ஜோடியை பதிலா வேற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் கூட்டின்னு போறாரு, இன்னொருத்தர் வந்து வேற இன்னொருத்தர் பொண்டாட்டி வந்து கூட்டின்னு போயிறாரு. இதுதாங்க படத்தோட கான்செப்ட். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த மணப்பெண் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்தோட கான்செப்ட். இதுல வந்து ஒரு மணப்பெண்ணோட கணவர் வந்து மிகவும் அப்பாவையான மிகவும் நல்லவரான ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் வந்து மிக கொடூரமானவர். அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவருடைய முதல் மணியை வந்து எரிச்ச கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த கொடூரனுக்கு ஒரு மனைவி வந்து, அதாவது ஒரு பெண் வந்து வாக்கப்பட்டிருப்பாங்க. இதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது படம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து முதல் மனைவி வந்து வரதட்சணைக்காக வந்து எரிச்ச கொண்டுட்டான்னு சொன்னாங்களே, அவருடைய அவர் வந்து இரண்டாவது ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சிருப்பாரு. அந்த திருமணம் செஞ்ச பெண் வந்து அவர் விட்டு விலகணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கொடூரனுக்கு போய் வாக்கப்பட்டா அவங்களும் இது மாதிரி தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுலதான் வந்து அந்த கதையை வந்து இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த கொடூரனோட மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து படிக்கணுங்கிறதுக்காக சிறுக சிறுக வந்து காசுலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. பார்ட் டைம் ஜாப் மாதிரி போயிருப்பாங்க. பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய நகையெல்லாம் வச்சு படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. இதை கான்செப்டா வச்சு ஹிந்தியில வெளிவந்த ஒரு படம் தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்திருக்கு. அனைத்து தரப்பு மக்களுமே வந்து மிகப்பெரிய அளவுல இதை வந்து சாதனையா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதே படத்தை தமிழ்ல எடுத்திருந்தாங்கன்னா, எப்படி இதே படத்தை தமிழ்ல எடுத்தாங்கன்னா, ஒரு லாப்படா லேடிஸ் வந்து ஹிந்தியில எடுக்கும்போது எவ்விதமான ஒரு சாதியை பத்தியும் பேசிருக்க மாட்டாங்க, எதுவுமே பேசிருக்க மாட்டாங்க. சமூக அவலங்களை மட்டும்தான், எப்படி சாதியை பத்திலாம் பேச மாட்டாங்க, சமூக அவலங்களை மட்டும்தான் பேசியிருப்பாங்க. பெண்களுக்கு உண்டான அந்த நீதியை மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான உரிமையை மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான கல்வி அறிவு மட்டும்தான் பேசியிருப்பாங்க. இதே படத்தை வந்து நம்ம தமிழ்ல மாரி செல்வராஜும் ரஞ்சித் அவர்களும் எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இரண்டு மணமகள் வந்து மாறி மாறி அந்த பெண்ணை வந்து கொண்டு போயிடுறாங்களா, அதுல வந்து ஒருத்தர் வந்து அப்பாவி, அந்த அப்பாவியான மணமகனை வந்து தாழ்த்தப்பட்ட சாதியா காமிச்சிருப்பாங்க. கூட வந்த அந்த பெண் வந்து படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க, அந்த பெண்ணை வந்து ஆதிக்க செய்தியா காமிச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஆதிக்க சாதி பெண்ணுக்கு வந்து உதவி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதே வந்து அந்த கொடூரமான ஒரு கணவர் இருப்பார்ல, அவரை வந்து எப்படின்னா ஆதிக்க சாதியா காமிச்சு அவர் கூட ஒரு பெண்ணை வந்து அதான் அந்த தாழ்த்தப்பட்ட சாதியா காமிச்சு அது அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து அவர் மிகப்பெரிய கொடுமை பத்துற மாதிரியே ஒரு சீனை வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஒன்று காமிச்சாங்க. அந்த போலீஸ் வந்து ஒரு ஐயர் போலீஸ் மாதிரி காமிச்சு எப்படியே அந்த ஆதிக்க சாதிக்கு உதவி பண்ற மாதிரி அந்த ஐயர் போலீஸை வந்து அவங்க கூட ஒரு ஜாயிண்ட் ஒன்று அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமூக அப்பாவி கணவர் இருக்காருல்ல, அவரு போய் அந்த ஆதிக்க சாதி இருக்காருல்ல அவர்கிட்ட இருந்து அந்த பெண்ணை மீட்டு வர மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு மொத்தத்துல ஐயர் சாதியும் ஆதிக்க சாதியும் வந்து மிகப்பெரிய அளவுல கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டோட கதையை எடுத்து முடிச்சிருப்பானுங்க. தயவு செய்து சொல்றேன், யாராச்சும் தமிழ்ல இந்த படத்தை வந்து ரீமேக் பண்றீங்கன்னா வேற யாராச்சும் பண்ணுங்க. இவங்க 2 பேர்லாம் கொடுத்து அந்த படத்தை வந்து கேவலப்படுத்துறாதீங்க. படம் வந்து மிகவும் நல்லாவும் இருக்காது. இது மாதிரியான கான்செப்ட்ல கொண்டு போயிருப்பானுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.